Hi friends, welcome to JJ bujjima Tailoring. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் கொக்கிக்கும் இன்வெசிபிள் கொக்கிக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் தான். எது நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு இன்வெசிபிள் அதாவது நான் இன்வெசிபிள் கொக்கி வைக்கிறது நம்ம கொஞ்சம் மாற்றப்படுவோம். இன்வெசிபிள் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணுறது தானே, அதனால் எல்லாமே கையோட ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிப்போம். மோஸ்ட்லி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். மாற்றப்படாமல் முடிச்சிடலாம், இது கொக்கி வைக்கிறது ஒரு தனி வேலையாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் அதிகம். ஆனால் இந்த கொக்கி வந்து ரொம்ப நாளைக்கு வரும். சரிங்களா, இப்படி கொக்கி ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப நாளைக்கு வரும். அந்த மாதிரி வந்து இன்வெசிபிளாக வைக்கிறது வந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இப்போ நான் அதை காட்டுறேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, நான் யூஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது வந்து உள்ளே வந்து வெளியில் இப்படி வந்து உருவிட்டு வருது. வந்துருச்சுனாவே இப்படி வந்துட்டுனாவே அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி இப்படி கொக்கி ஒன்று கலண்டே எனக்கு விழுந்துருச்சு. நான் இந்த வீடியோ எடுக்கணும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்றனால தான் நான் காட்டவே இல்லை, தைக்கலை இன்னும் கொக்கி. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி வெளியில் வந்து நம்ம மறுபடியும் கொக்கி வச்சு தைக்கிறதுக்கு நம்ம பேசாமல் இப்படியே தைச்சிட்டு போயிடலாம். 2 வேலை ஆகிறதுக்கு ஒரு வேலை. இன்னொன்று, இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய இது வந்து டேமேஜ் ஆயிரும். பேர் வந்து நீங்கள் நல்லா தைச்சிருந்தாலும் இந்த கொக்கி விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணால் நல்லாவே தைக்கலை அப்படின்ற பேர் தான் எடுப்பீங்க. ஸோ வந்து இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் சில பேருக்கு இது வந்து செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகும், செட் ஆகாது. எனக்கு இது செட் ஆகலை. சரிங்களா, இப்போ நான் மறுபடியும் முதலேருந்து தான் கொக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று, இந்த 2 கொக்கியில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம கையால் ஸ்டிச் பண்ணுறதே பெஸ்ட்டு. சரிங்களா, இது வந்து கொஞ்சம் வந்து வேண்டாம், வேஸ்ட்டு தான். இதை தைக்கிறதுக்கு நம்ம தைக்காமே இருந்துட்டு போயிடலாம். இன்னொன்று, கேப் விழுது. சரிங்களா, நம்ம வந்து போடுறப்போ செஸ்ட்டுக்கிட்ட கொஞ்சம் கேப் விழுது. இந்த மாதிரி போடுறது கொஞ்சம் வந்து இதுதான். அது வந்து நம்ம சாரீ வந்து நல்லா திக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வந்து லேஸானது கெட்டுறப்போ அது கொஞ்சம் வந்து நல்லா இருக்காது. அதனால் இந்த கொக்கி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். டபுள் வேலை. சரிங்களா, 2 வேலையாக அது வந்து இருக்கும், அவ்வளோதான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னு என் கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம், எனக்கு தான் இப்படி இருக்கா இல்லை மற்றவங்களுக்கும் இப்படி இருக்கான்னு வந்து நானும் தெரிஞ்சுப்பேன் இல்லையா. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம JJ bujjima Tailoring சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.